ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ரேம்க்கு அடியில் நம்ம கை மூமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ த்ரெட்டில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுவிட்டு நம்ம மோதிர விரலும் கட்டை விரலுக்கும் நடுவில் அந்த முடிச்சை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க 2 ஸ்பிங்கரில் எந்த ஸ்பிங்கர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை ரெண்டு ஸ்பிங்கருமே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃப்ரேமில் நீங்கள் த்ரெட்டை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். ஃப்ரேம்க்கு அடியில் கையை கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் பிடிக்கணும். அதாவது நீங்கள் எந்த பக்கம் பார்த்து ஸ்டிச் போடுறீங்களோ அந்த பக்கம் நீடியில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ப்ளேஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதாவது கட்டை விரலுக்கு அடுத்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலுக்கும் இடையில இருக்கிற த்ரெட்டை தான் நம்ம நீடிலோட ஹூக்கில் மாட்டி தூக்கணும். அதை தூக்கும்போது தான் 2 த்ரெட்டையுமே நம்ம லூஸ் பண்ணணும். அது பிகினர்ஸ்க்கு அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் த்ரெட்டை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் விழுந்துடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு மெத்தடு கீழே எப்படி நீடிலில் சுற்றணும்னு இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நீடில் த்ரெட்டை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கனாலும் த்ரெட்டு டைட்டாக இருந்தாலும் ஸ்டிச்சு கிளியராக வராது. நீங்கள் இப்படி மூமெண்ட் பண்ணும்போது கையை கீழே வந்துட்டு நீடில் போனதுக்கப்புறம் இப்படி சுற்றி தான் மூமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அந்த ஹூக்கில் மாட்டினா போதும். அதாவது வந்துட்டு அந்த ஊசியோட கொக்கியில் மாட்டினா போதும். அந்த த்ரெட்டு அழகாக சுற்றி நீங்கள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கை கீழே வந்துட்டு நம்ம மூமெண்ட் இப்படி தான் இருக்கும். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் என்னென்ன ஸ்டிச்சஸ் அப்படின்னு. நீங்கள் கீழே போடுற மெத்தட் மட்டும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் பேசிக்கு. ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக அடுத்த ஸ்டிச்சுக்கு போக முடியும். இல்லைன்னா நான் எடுத்ததுமே செயின் ஸ்டிச் சொல்லி கொடுத்துட்டேன்னா கீழே எப்படி மூமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிடும். இதுக்காக தான் நான் நெட் கிளாத்தில் சொல்லி கொடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ப்ராக்டிஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி வரும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.